ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துக்குடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பலன்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு இல்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கார். என்னைக்குப்பா விடி வரும், குரு அங்கே பார்க்குறான், குரு இங்கே பார்க்குறான்னு ஆளாளுக்கு சொல்கிறீங்களே. எனக்கு குரு 2க்கும் 5க்கு உடையவன் தானே, ஏன் எனக்கு நல்லது பண்ணலை? செவ்வாய்க்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகம் தானே, ஏன் நல்லது பண்ணலை? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இதுவரையே வாடிக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் பொருள் களவு போயிருக்கலாம், பொருளை நீங்கள் மறந்து விட்டிருக்கலாம், இல்லைன்னா வாங்கிட்டு உங்களுக்கு ஏமாற்றி இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை நிச்சயம் அந்த அஷ்டமத்து குருவில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பொதுவாக அஷ்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து 8ஆம் இடத்த குரு இருக்கும்போது நீங்கள் எந்த வியாபாரத்தையும் தொடங்காதீங்கன்னே சொல்லுவேன். நான் ஏன்னா அது பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும், அதாவது கொடுத்து கெடுக்கும். அந்த மாதிரி தன்மையில் அந்த அஷ்டமத்து குரு எல்லா வேலையும் செய்யும். அது மாதிரி இப்படி பல விஷயங்களை நீங்கள் சந்தித்து அனுபவப்பட்டு நொந்து நூலாய் வெந்து வேலாய் உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். இந்த ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதலாக என்ன சாமி, விருச்சிகத்துக்கு கடகம் பாதகஸ்தானம்னு சொல்கிறீங்களே, அப்போ குரு பாதகத்துக்கு தானே வர்றான் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரிப் கெடுத்தானா அடுத்த ட்ரிப்பை நிச்சயமாக கெடுக்க மாட்டான். அந்த 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற அந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்த பிறகு உங்கள் ராசியை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனும் குரு இருக்கு ராசிநாதனும் சசிமங்கல யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பு இல்லவா. அதனால் அந்த குரு கடகத்துக்கும் நட்பு தான், ஒரு விருச்சிகத்துக்கும் நட்பு தான் குரு. அந்த குரு அதீத நட்பை மேலோக்கி இதுவரை இந்த அஷ்டமத்து குருனால் நீங்கள் கஷ்டங்களை எல்லாம் ஒரு நிவர்த்தி கொடுக்கும் தன்மையாகத்தான் இந்த குரு பயிற்சி நடக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்கு குரு 9ல் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகமான விஷயம். கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமாக விருச்சிக ராசிக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சது அப்படின்னா ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேன் துளி அளவுக்கு தான் அவங்களுக்கு நன்மையே கிடைச்சது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு வருஷத்தில் 9 மாதம் பிரச்சனை, 3 மாதம் தீர்வாக இருக்கும், இல்லை தெளிவாக இருக்கும். இவ்வளோ மோசமாக இருந்த இந்த நிலைமையிலேருந்து இப்போ வந்திருக்கிற இந்த குரு ரொம்ப அற்புதமான சிக்கல்களை எல்லாம் தீர்க்க போகிறாரு. சிக்கல்களை தீர்த்துட்டு இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நீக்க போகிறாரு. எந்தெந்த வகையில் நீக்குவார்? முதல் விஷயம், உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு அருள் கிடைக்குது, தெய்வ அருள் உருவாகுது. இந்த தெய்வ அருள் முன்னிட்டு உங்கள் குடும்பத்தில் திடீர் வருமானம் பெருகும். அது எப்படி பெருகும், என்ன மாதிரி பெருகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் சூழ்நிலையின் விதைவாக ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தரும். இல்லைன்னா வருமானம் திடீர்னு யாராவது கொடுப்பாங்க, உங்கள் தொழிலில் ஒரு மேன்மை உண்டாகும்.
எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் மூலமாக நடந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த நன்மை நடந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் விஷயத்தில், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் உருவாகும். அவர்களால் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக மனநிறைவு ஏற்படும். அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். அவர்களுடைய செயல்பாடுகள் ரீதியாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். என் பையனை நினச்சி இத்தனை வருஷத்தில் நான் இன்றைக்கி தான்ப்பா சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தரும். இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? 9, 10ன்னு மாறி மாறி வர்றதுனால ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பான். இந்த விருச்சிக 9ஆம் இடம் கடகம், 10ஆம் இடம் சிம்மம். கடகத்துக்கு வர்றாரு, அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு சிம்மத்துக்கு போகிறாரு, திரும்ப வரையும் கடகத்துக்கு போகிறாரு. இப்போ இது வந்து ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தை வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசியில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள். ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கே போகிறேன்னா இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே இதுகள் செம்மனையே செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை அவர் கடகத்திலிருந்து பார்ப்பார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். அங்கே இருந்துக்கிட்ட ஒரு 10ஆம் இடத்துக்கு குரு திரும்ப வர்றாரு. எப்போ? அக்டோபர் 30ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். அவன் 10ல் இருந்துக்கிட்டு உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு குதூகூலமான தன்மை, ஒரு இனிமையான நிகழ்ச்சி, ஒரு ஆடல் பாடல் கொண்டாட்டம், சுற்றுலா செல்வது, கேளிக்கை விடுதிகளுக்கு செல்வது, குழந்தைகளுக்கு கேட்ட இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் சந்தோஷத்தை துள்ளி குதிப்பதை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே வரும். வயதானவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றோர்களின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சிம்மத்தில் இருந்துட்டு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பார். சுகஸ்தானத்தை பார்க்கும்போது புதுசாக வீடு வாங்குவது, கட்டின வீடு வாங்குவது, லக்ஸரியான வீடு வாங்குவது, ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு மாடல் ஒரு கார் வந்திருக்கு, பார்க்க அட்ராக்ஷனாக இருக்குது, ஒரு மணி நேரம் ஒரு கிலோமீட்டருக்கு 25 கிலோ, ஒரு லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தருது, வாங்குவான், என்ன ஆகிப்போச்சு பார்த்துக்கலான்னு. அந்த நிகழ்வு ஒரு 5 மாதத்துக்கு நீடிக்கும். உங்களுக்கு வாங்குவார். அந்த 5 மாதம் நீங்கள் வண்டி வாங்கின லோனெல்லாம் கூட அடைச்சிருவீங்க. அந்த டிரைவிங் சீட்டில் ஒரு கெத்தாக உட்காந்துட்டு நம்ம குடும்பத்தார்கள்லாம் பின்னால் உட்காந்துட்டு பயணிக்கும் போது உண்மையில் அது ஒரு ஆடம்பரம், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மை இல்லையா? அந்த மாதிரி ஒரு அற்புத தன்மைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு நடக்கும். பட்ட கஷ்டங்கள் போரும், நிச்சயமாக தெளிவடைவீர்கள். இப்போது இந்த விருச்சிக ராசிக்கு இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல் மகனால், ஒரு விருச்சிக ராசிக்காரருடைய முதல் மகனால் அந்த ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய நன்மை அடைவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மையை அடைவாங்க. இந்த நன்மைகள் வந்து எந்த விதத்தில் மேம்பட்டது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இது கொண்டு வந்து விடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் வெளியே தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த வெளியே இருக்கிறது வந்து ஒரு குற்றமா அப்படின்னோ இல்லை வந்து அதை ஒரு கவலைக்குரிய விஷயமோ பார்க்க தேவையில்ல. அவங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு வந்து காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம். இந்த காலபுருஷனுக்கு 6, 8, 12 ஸ்தானங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். எப்போவுமே அவங்களுக்கு அப்பப்போ வந்து ஒத்தடம் கொடுக்குற மாதிரி குரு பகவான் வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு போவார். அது போன்ற அமைப்பு தான் உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவது விருச்சிக ராசி அதிபர்களுக்கு உங்கள் பாக்கிய மேன்மை அடைவதோடு மட்டுமல்லால் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வெள்ளங்கங்கள் இருந்தால் அந்த வெள்ளங்கள் தீர்ந்து உங்கள் சொத்து பூரா உங்கள் கைக்கு திரும்ப வர்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அது ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். வந்து அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து யாத்திரையை செல்ல விரும்புவதாக இருந்தால், அப்பா ஏன்பா சும்மா இருக்கிறீங்க, வாங்க படி போய் காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ் எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கப்பா, நான் டிக்கெட்லாம் போட்டு தரேன், தங்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணிடுறேன்ப்பா, கை கொஞ்சம் செலவுக்கு காசு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மனசு எவ்வளோ மகிழ்ச்சி வரும். கடைசி காலத்தில் நம்ம பையன் நமக்கு இந்த அளவு செய்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் அவர்கள் சுற்றுலாக்கள் சென்று
அவர்கள் தெய்வங்களை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய புண்ணியபுரம் உங்களுக்கு தான் சேரும். அவங்க வாரிசு தானே நீங்கள். பெற்றோர்கள் செய்யும் புண்ணியத்தின் பலனை பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்புறதுக்கு உண்டான ஒரு மனோநிலை, மனோபக்குவம் உங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல சுற்றுலா ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பீர்கள். அவருடைய மன சந்தோஷம். அதாவது மனுஷனுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும். இப்போ உள்ள பசங்களே மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேடுறாங்க. வயசானவங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கா அப்படிங்கும்போது அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கும் ஏங்க வயசாகி போச்சு, அதை சொல்லாங்க இதை சொல்லாங்க அவளை திட்டத்தை விட்டுட்டு அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கலையே, ஆனால் நிச்சயமாக வந்து அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை. திடீர்னு சில சிக்கல்கள் ஏற்படும். குறிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும், தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், கை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உருவாகும். முதுகு இல்லைன்னா இந்த தோலுக்கு கீழே வரக்கூடிய விங்ஸுக்கு கீழே வரக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாகும். இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட வைத்தியம் எடுத்துக்கிறது முக்கியம். இந்த வைத்தியங்கள் வந்து உடனடியாக கேட்கும், அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் தீரும். இது என்னென்னா நீண்ட கால பிரச்சனையாக இருக்காது, வந்துட்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை தலையை காட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விருச்சிக ராசி வந்து பொதுவாக சந்திரன் இருக்கும் இடத்துக்கு தான் ராசி என்று சொல்கிறோம். அப்போ விருச்சிக ராசி வந்து சந்திரன் வந்து நீச்சமடைகிறான். உங்கள் பாக்கியாதிபதி அந்த இடத்துல நீச்சமடைகிறான். நீச்சமடைனால சில சமயத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றும். அந்த கேட்டை எல்லாத்தையும் செய்ய வச்சிடும். விருச்சிக ராசியுடைய கேட்ட நட்சத்திரங்களா செய்ய வச்சிடும். அப்போ அந்த மாதிரி புத்தி பேதலித்து தப்பெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும். ஆனால் அந்த தன்மை அனைத்திலிருந்துமே இந்த ட்ரிப்பு இந்த குரு பகவான் வந்து கடகத்திற்கு வந்து அந்த தன்மையிலிருந்து ஒரு முழுமையாக விடுதலை நினைப்பான். நாம் செய்த தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதற்கு பிராயச்சித்தங்கள் தேடி ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைவதற்கு அனைத்து வகைகளுமே இந்த குரு பகவான் உதவிகரமாக இருப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் வந்து என்ன செய்யணும், சுவாமிமலை முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரம் வரும். இந்த விசாக நட்சத்திரம் அன்றைக்கி ஸ்ரீவல்லி தேவசேனாசன சுப்பிரமணிய சுவாமியை போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு தைரியம், மனோதைரியத்தோடு இல்லாமல் ஒரு முனைப்பும் கிடைத்து ஈடுபாடோடு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. சிவன் கோவில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை பிடிச்சிக்கிறது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவரை பிடிச்சிக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சாதாரண ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரலாம். கொஞ்சம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அதை விட நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கணும். இதன் மூலமாகவும் உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.